இந்த அரவாணிகள்னு சொல்லக்கூடிய இந்த மாற்றுப்பாலினத்தவர்கள், இந்த திருநங்கைகள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்களுடைய அரண்மனையில் ராணிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண்களாக அந்த காலத்திலே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல இராஜாங்க ரீதியான ரகசியங்கள் எல்லாம் முழுவதும் தெரிந்தவர்களாக யார் இருந்தாங்கன்னா, இந்த திருநங்கையர்கள் தான் அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு தொழில் சிறப்பாக நடக்கணும், ஒரு திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா, இந்த திருநங்கையர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறதும், அவர்களை தங்களுடைய வீடுகளுக்கோ அல்லது கடைகளுக்கோ அழைக்கிறதையும் நாம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மகாபாரதத்தில் கூட சிகண்டி அப்படிங்கிற கதாபாத்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த 3ஆம் பாலினத்தவர் அப்படிங்கிறவரை உருவாக்குவதன் மூலமாக, முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக, ஒரு பாலின சார்பற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதன் மூலமாக அவர்களுடைய மனித உழைப்பையும் பெற்றுக்கொண்டு நம் சமூகம் வந்து சிறந்து விளங்கும் அப்படிங்கிற ஒரு புதிய கண்ணோட்டம் வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம். ஒரு வாகனங்களை போகும்போது கூட அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் எந்த விபத்தும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்து மாறியிருக்கிறோம்.